இப்ப வாக்கு சீர்திருத்தம், வாக்கு திருத்தம் உண்மையிலேயே நீ திருத்தணும்னா நீ இந்த எந்திரத்தை, இவிஎம் எந்திரத்தை, வாக்கு எந்திரத்தை தூக்கி போட்டு வாக்கு சீட்டு முறைக்கு வந்துரு. எப்படி போலி வாக்காளர் வருவான்? எப்படி வருவான்? நான் சொல்றேன் தவறு. நான் கொடுத்திருக்கேன், படம் போட்டு காட்டிருக்கேன். இது வாக்கு சீட்டு, இது நன்கொடை சீட்டுன்னு கருதிக்க. இங்க அடிக்கட்டு இருக்கு, இது முனிக்கட்டு. இந்த இடத்துல என் படம் இருக்கு, இங்கேயும் என் படம் இருக்கு, இங்க என் விவரம் எல்லாம் முகவரி எல்லாம் இருக்கு. இப்ப நான் கைரேகை வச்சுட்டேன், நான் கையெழுத்து போட்டேன். இந்த அதிகாரிகிட்ட இந்த 2 இடத்துல என் கையெழுத்து போட்டேன். எனக்கு மை வச்சு போட்டு வாங்கன்றாப்ல. வந்தேன், இதை வச்சுக்கிட்டு இந்த முனிக்கட்டை அப்படி கிழிச்சு கையில் கொடுத்துருவாப்ல. என்ன சொல்லுவாப்ல? பத்திரம். ஏன்? வாக்காளர் உரிமை பெற்றதுக்கு மதிப்பு இல்ல, வாக்கு நான் செலுத்திருக்கேன் இந்த அடையாளம் வச்சிருக்கேன்ல, இதுக்கு தான் மதிப்பு. ஏன்? ஜனநாயக கடமையை இந்த நாட்டில் ஆற்றிய குடிமகன் என்ற சான்றை நான் பெற்றிருக்கிறேன். இப்ப ஒரு வேளை அப்படின்னா 100 விழுக்காடு வாக்குப்பதிவு நடக்கும். ஒரு வேளை வர முடியல, எங்க அப்பா இறந்துட்டார், என் தாய்க்கு முடியல, என் மனைவிக்கு பிரசவம் இல்ல, எனக்கு முடியல, அருகில் இருக்கிற ஒரு மருத்துவர்கிட்ட சான்றிதழ், அந்த மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் சான்றிதழ் வாங்கி ஒப்படைக்கணும். அது உரியது என்று கருதினால் அந்த இடத்துல வாக்கு நீக்கப்படாது. இல்லை என்றால் அவர் உரிய ஜனநாயக கடமை ஆற்றவில்லை என்று அவருக்கு வாக்காளர் உரிமை நீக்கப்படும், குடும்ப அட்டை நீக்கப்படும், மின் இணைப்பு துண்டிக்கப்படும், நீர் விநியோகம் துண்டிக்கப்படும். 1 மணி நேரம் நீ வரிசையில் நின்று வாக்கு செலுத்த முடியல. தேச துரோகம் என்பதும் பயங்கரவாதம், தீவிரவாதம் என்பதும் தெருவுக்கு தெரு குண்டு வைப்பதோ, கொள்ளையடிப்பதோ, வளங்களை சுரண்டுவதோ, லஞ்சம் ஊழல் பெறுவதோ அல்ல. வரிசையில் நின்று வாக்கை செலுத்தி தனக்கான அரசை, ஒரு நல்ல அரசை தேர்வு செய்ய தவறுகிறதும் தேச துரோக குற்றம்தான், ஜனநாயக துரோகம்தான். அப்படிப்பட்ட தேச துரோக குற்றவாளிகளுக்கு உரிமை எதற்கு? என் தாத்தன் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வாக்குக்கு காசை கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகி என்று என் தாத்தா தெய்வ திருமகன் எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி தேச துரோக குற்றத்தை தொடர்ந்து செய்கிறார்கள். இப்ப இந்த முறையை கொண்டு வந்து ஒரு வய ஓட்டு போடாம இருக்க மாட்டான், எல்லா வரிசையில் நிப்பான். இங்க கள்ள ஓட்டுங்கிற பேச்சு கிடம் இல்லையே. இந்த வாக்ககத்தில் 500 வாக்குகள் தான் இருக்கிறது என்றால் நீ எண்ணும் போது இந்த முனிக்கட்டை எண்ணுவா ஓட்ட 500, அடிக்கட்டை எண்ணுவா 500 சமமா பொருந்தது. டேலியாவது கள்ள ஓட்டு இல்ல. நான் சொல்றது சரிதானே? நீ வா, இது திருத்தம், சிறப்பு சீர்திருத்தம். இதை செய்ய மாட்டேன். ஏன்? உனக்கு அறிவு கிடையாது. இதை செஞ்சுட்டா என்ன ஆயிரும்? நான் நின்றுவேன், நீ நடுத்தருவில் நின்றுவேன். அதான் பிரச்சனை. நீ இன்னும் இந்த ஓட்டு பெட்டிய அருமை சகோதரர் 60,65 வாக்கு பீகார்ல தூக்கிட்டாங்க. தூக்குவான், எந்திரத்தை தூக்கி போடலாம், வாக்கு முறைக்கு வாடா. உலகத்துல எந்த நாடு இந்த இவிஎம் எந்திரத்தை தயாரிச்சு கொடுக்கிற? ஜப்பான் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப் அந்த நிறுவனம் பயன்படுத்துதா? அந்த நாடு. நீ போற்றுகிற அமெரிக்கா பயன்படுத்துதா? ஐரோப்பிய நாடுகள் பயன்படுத்துதா? 3 நாடு, நைஜீரியா, இந்தியா, பங்களாதேஷ் தூக்கி போட்டு போயிட்டான். நீ இதை இன்னும் கட்டி பிடிச்சிருக்க. ஏன்? உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த பெட்டி 2 பெட்டி வச்சிருக்க. லெப்ட் ஹேண்ட் இந்த மணி பெட்டி, ரைட் ஹேண்ட் இந்த ஓட்டு பெட்டி. அது நோட்டு பெட்டி, இது ஓட்டு பெட்டி. தட்ஸ் ஆல். அப்படி நடந்துகிட்டு இந்தியா அவர் நேஷன் ஹே, பாரத் மாதா கே ஜெய் ஹே, நீ இன்னும் வண்டி ஓட்டிட்டு திர்றா. நீ எழுதி வச்சுக்க, ஒரு நாள் சத்தியத்தின் மகன் என் தாய் தமிழுக்கு ஆற்றல் இருந்தா. நான் சொல்றேன்டா, இலங்கையிலே, பங்களாதேஷிலே, வெனிசுலாவிலே, நேபாளிலே நடந்த மக்கள் கிளர்ச்சி இந்த நிலத்தில் நடக்கல. நாம் பிரபாகர மகன்களா. நீ எழுதி வச்சுக்க. நீ அங்கே நடந்த கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்க ஒருவன் இல்லை. இங்கே ஒரு மகன் 15 ஆண்டுகளாக காத்துக்கிட்டு இருக்கேன். பங்களாதேஷ் அதிபர் தப்பி வந்தார், நீ அடைக்கலம் கொடுத்த. ஆனால் நீ தப்பி எங்க போவாய் நான் பாக்குறேன். அவன் ஒரு ஸ்டேட், நீ 39 ஸ்டேட், 8 யூனியன் ஒன்றிய பிரதேசம். நீ தாப்பிக்க முடியாது. சேட்டை பண்ணி எடுத்துற. நீ என்ன
ஓட்ட தூக்கு, அதை தூக்கு, இதை தூக்கு, எதை பத்தி கவலைப்படுற நீ? உலகெங்கிலும் மாறுதலை செய்தவன், தன் நாட்டை உயர்த்தி காட்டியவன், கட்டியவன் எல்லாம் மனச்சான்று வழி நடத்தியபடி நடந்தவன் தாங்கிறான். அப்படித்தான் லீ குவான் யூ, அப்படித்தான் எல்லாம். நீ அப்படி இல்லையே, அப்படி இல்லையே. நீ கொடுமை. என்ன நடக்குதுன்னா, அன்னைக்கு என்கிட்ட வர்த்தகம் செய்ய வந்தான் வெள்ளைக்காரன். வர்த்தகம் செய்ய வந்தவன், வியாபாரம் செய்ய வந்தவன் என் நிலத்திலே அரசியல் செய்தான், அடிமை இந்தியாவில். ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் அரசியல் செய்ய வந்தவன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான். இது ரெண்டும் தான் இங்க இருக்கிற சிக்கல். அன்னைக்கு வாக்காளன் தனக்கான ஆட்சியாளனை தீர்மானித்தான், இன்று ஆட்சியாளன் தனக்கான வாக்காளனை தீர்மானிக்கிறான். என்ன பண்ணணும்? கட்சி, ஆட்சி, போராட்டம், இதையால் இதை சரி செய்ய முடியாது. புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும். மக்களின் கிளர்ச்சி, புரட்சி ஒன்றுதான் உலகத்தில் இத்தனை மாறுதல்களை கொண்டு வந்திருக்கிறது. அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. எந்த இடத்துல எதுக்கு பதில் இருக்குது? நம்ம கேட்கறது எதுக்காக பதில் வைத்திருக்கிறதா? சொல்லுங்க, எதுக்காக வச்சிருக்குதா?